தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பரமக்குடியில் தேவேந்திரகுல தலைவர் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தல் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளது. திமுக தன்னுடன் இருக்கிற கட்சிகளை தக்க வைக்க போராடுகிறது. ஆனால் கூட்டணி கட்சிகள் சீட்டு அதிகம் கேட்கின்றன. இதனால் விசிக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆகியவை கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அதிமுக, பாஜக கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மட்டும் உள்ளது. மேலும் பல கட்சிகள், அதாவது புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை பாஜக, அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சூழ்நிலையில் தேவேந்திரகுல தலைவர் பரமக்குடி தொகுதியில் போட்டியிடுவது போன்று தெரிகிறது. இன்று பரமக்குடியில் புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி கூட்டம் நடைபெற்றது. இதில் டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி கலந்து கொண்டார். பரமக்குடி தொகுதியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். மேலும் இப்பொழுதே தேர்தல் பணிகளை துவங்குங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். பரமக்குடியில் புதிய தமிழகம் கட்சி போட்டியிடும் என்று அறிவித்திருப்பது அங்குள்ள தேவேந்திரகுல சொந்தங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அநேகமாக டாக்டர் சியாம் கிருஷ்ணசாமி தான் பரமக்குடி தொகுதியில் போட்டியிடுவார் என்று புதிய தமிழகம் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வருகிற சட்டசபை தேர்தலில் சியாம் கிருஷ்ணசாமி பரமக்குடி தொகுதியில் போட்டியிடுவார் என்று கூறப்படுகிறது. இது பரமக்குடியில் உள்ள தேவேந்திரகுல சொந்தங்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.